வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் தீனதயாளன். வாய் புற்றுநோயை தொடக்க நிலைமையிலேயே எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வீடியோவில் வாய் புற்றுநோய்களோட அறிகுறிகள் நான் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த அறிகுறிகள் இருக்கிறவங்க அவங்க பக்கத்தில் இருக்க ஆன்காலஜிஸ்ட்டை அதை செக்அப் போய் பார்த்துக்கிறது தொடக்க நிலைமையில கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். இது தவிர ரொம்ப நாள் வாயில புகையிலை போட்டு மெல்லும் பழக்கம் இருந்தவங்க அப்பப்ப அவங்க அவங்க வாயை அவங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கிறதும் நல்லது. அவங்க வாயில ஏதாவது சஸ்பெக்டட் லீஷன் இருக்குது அப்படின்னா டாக்டரை போய் காமிச்சு அதை டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். இது தவிர ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை அவங்க டாக்டரை போய் பார்த்து செக்அப் பண்ணிக்கணும். டாக்டர் என்ன பண்ணுவாரு, வாய் முத பார்ப்பார். அந்த ப்ரீ மெலிக்னன்ட் லீஷன்ஸ், லியூகோப்ளேக்கியா, எரித்ரோப்ளேக்கியா, சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ்லாம் சொன்னோம் இல்லையா போன வீடியோல, அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாரு. வேற ஏதாவது சஸ்பெக்டட் லீஷன் இருக்கான்னு பார்ப்பாரு. அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு பயாப்சி, சின்ன திசு பரிசோதனைக்கு மட்டும் எடுத்துக்குவாரு. அதை மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதுக்கு அனுப்புவார். அவங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்து அது பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது கேன்சர் அப்படின்னு வருது அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணணும். சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன், ரெண்டுலேயும் சில பிளஸ் இருக்கு, சில மைனஸ் இருக்கு. அது என்ன சூழ்நிலைங்கிற பொறுத்து ஏதாவது ஒன்று நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அது பண்றது மூலமா அந்த கட்டி எவ்வளவு பெருசா இருக்குது, எவ்வளவு தூரம் பரவி இருக்குது அப்படிங்கிற தகவல் நமக்கு தேவைப்படும். சில நேரங்கள்ல அந்த கட்டி அக்ரஸிவ் கட்டியா இருக்குது, கழுத்துல பெரிய நெறிக்கட்டியா பரவி இருக்குது அப்படிலாம் இருந்ததுன்னா பெட் ஸ்கேனும் பண்ண வேண்டியது தேவைப்படும். இதெல்லாம் பண்றது மூலமா நம்ம அவங்களுக்கு என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜிங்கும் ட்ரீட்மெண்ட்டையும் பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல டீட்டெயிலா பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இப்படி பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கேன்சரை பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை பேஸ் பண்ணி இருக்கலாம். கேன்சரை புரிந்து கொள்வோம், வெல்வோம்.